ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ முகம் மலர்ந்த சந்தோஷப்படி உனக்காக நீ தேடிய விஷயங்களையெல்லாம் முன்வசம் உன் கைகளில் ஒப்படைக்கதான் உன் சாயப்பா இப்போது உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்க உனக்காக மாறுவாங்க, நீ சொல்கிற நல்லதை புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்த்தினா நிச்சயமாக நீதான் ஏமாந்து போவாய். ஏன்னா அவங்க எப்போதும் நீ முழுவதுமாக விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. யார் எப்படி இருந்தாலும் அவங்க குணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ள தயாரான ஆளாக நீ இரு. உனக்காக யாரும் இங்கு மாறப்போவதில்லை என் செல்லமே. அதுபோல நீயும் யாருக்காகவும் மாற வேணாம். ஓ மனசுக்குள்ளே எவ்வளவோ கவலைகளும் ஓ வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளும் இருக்க தான் செய்து. இருந்தாலும் அடுத்தவங்க ஆறுதல் தருவாங்கன்னு நினச்சி யாரையும் தேடி போய் மன வருத்தத்தை சொல்லாதே என் தங்கமே. உனக்கு 1000 கவலைகள் இருந்தாலும் அடுத்தவரிடம் அழுது புலம்ப வேண்டாம். ஏன்னா உன் பிரச்சனையை நினச்சி உனக்காக அவர்கள் ஆறுதல் சொல்வதை காட்டிலும் உன்னுடைய கஷ்டங்களை நினச்சி ஆனந்தப்படுபவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியோடும் பொறாமையோடும் வாழ்வதால் தானே இவ்வளவு பிரச்சனைகளே வருகிறது. வாழ்ந்து கெட்டவன் யாரும் தான் நல்லா வாழ்ந்த பழைய காலத்தை நினைக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது நல்ல நிலைமைக்கு வந்த யாரும் புது வாழ்க்கை சந்தோஷமாக கிடச்ச பிறகு தான் கஷ்டப்பட்ட பழைய வாழ்க்கையை மறக்கவும் கூடாது. எதுவும் எப்போதுமே சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும் என்று செல்லமே. உனக்கு இது வேணும் அது வேணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக எது வேண்டாம் என்பதில் தெளிவாக நீ முடிவெடுத்தால் போதும். நிச்சயமாய் நீ நிம்மதியாய் வாழ்ந்துவிடலாம் என்று செல்லமே. நீ பார்க்கக்கூடிய காட்சி எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது உன் மனசை காயப்படுத்துது, உன் மனசை ஏதோ உறுத்துதுன்னா அதை பார்ப்பதை விட பார்க்காமல் ஜன்னலை சாத்தி விடுவது தானே நல்லது. ஏன்னா மனசுக்கு எது சந்தோஷத்தை தருமோ நிம்மதியை தருமோ நல்ல எண்ணங்களை தருமோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். தேவையில்லாத விஷயங்களை பார்த்து அதை மனசில் ஏற்றிக்கிட்டு அதை பற்றியே யோசித்து குழம்பி நிம்மதி இல்லாமல் நீ அலைய வேண்டாம் என்று செல்லமே. காசு பணம் இல்லாதவன் சொல்லும் உண்மையை காட்டிலும் காசு பணம் வச்சிருக்கவன் பொய் சொன்னாலும் இந்த உலகம் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவனை பெரிய ஆளை நினைக்க தான் செய்கிறாங்க. இங்கே உண்மைக்கு மதிப்பில்லை, காசு பணம் வச்சிருக்கவங்களுக்கு தானே மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உண்மையான நல்ல உள்ளத்தை காயப்படுத்தியவர் யாராக இருந்தாலும் அவங்க இதைவிட மிக பெரிய அழிவை இன்னொரு மனிதனிடமிருந்து நிச்சயமாய் சந்தித்து ஏமாற்றத்தை பெறத்தான் போகிறார்கள். நீ கவலைப்பட வேணாம் என் தங்கமே. ஒருவரிடம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்குன்னா நீ தான் அவங்கள விட்டு விலகி போகணும். அதை விட்டுட்டு அவங்கள எனக்கு அது செய்கிறது பிடிக்கல இது செய்கிறது பிடிக்கலன்னு குறை சொல்லி மீண்டும் மீண்டும் அதே இடத்திலிருந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுவதை காட்டிலும் யார் உனக்கு ஒத்து வரவில்லையோ யாருடைய குணமும் மனசும் உனக்கு பிடிக்கலையோ அவர்களை விட்டு விலகி நிற்பது உனக்கு நல்லது தானே. இன்னொருத்தருக்கு உன்னை பிடிக்கலைன்னா அவர்களுடைய தேவைகள் எல்லாம் உன்கிட்ட நிறைவேறிடுச்சு. இனிமேல் உன்கிட்ட ஆக வேண்டிய காரியம் எதுவும் அவங்களுக்கு இல்லைங்கிறனால தான் உன்னை விட்டு போகிறாங்கன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் நிழலை பார்த்து நீ கேட்டினா ஏன் என் பின்னாடியே வர்றன்னு கேட்டேனா அது என்ன சொல்லும் தெரியுமா? உன் கூட கடைசி வரை வரப்போவது உன் சாயப்பாவும் இந்த நானாகிய நிழலும் மட்டும்தானே. ஏன்னா யார் உன் கூட வர்றாங்களோ இல்லையோ காலம் முழுவதும் நீ பிறந்ததிலிருந்து உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த சாயப்பாவும் உன்னுடைய நிழலும் எப்போதும் உனக்கு துணையாக இருப்போம். என்ன நீ என்னை மனசில் நினைக்கிறத அடிக்கடி மறந்து போயிடுற. என் அன்பு தங்கமே, நீ பாவம் பார்த்து உதவி செஞ்ச மனிதர்கள் எல்லாம் சரியான சமயத்தில் உனக்கு காலை வாரி விட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பசிச்ச வயரோடையும் பணமில்லாத வாழ்க்கையோடையும் பொய்யான எண்ணம் கொண்ட பொய்யான அன்பு கொண்ட உறவுகளோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு நான் நிறைய விஷயங்களை செய்யணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே இந்த உலகத்தின் உண்மையை புரிந்து கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு காசு பணம் வச்சிருக்கவனாக இருந்தாலும் தான் வாழ்நாளில் ஒரு நாளாவது வயிற்று பசியோடு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பான். அதே போல் தேவைக்கு பணம் கொடுக்க முடியாமல் திண்டாடி இருப்பான். அதே போல் நல்லது நினைக்க வேண்டிய உறவுகள் கூடவே இருந்து குளிப்பறிக்கவும் எல்லாருக்கும் சில உறவுகள் தயாராக இருக்காங்க. இதில் காசு பணம் வச்சிருக்கவன் காசு பணம் இல்லாதவங்கன்ற எந்த வேறுபாடுமே கிடையாது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று செல்லமே. எல்லாருக்குமே பசியும் உறவுகளும் ஒன்றுதானே.
உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் சரியாக இருந்தும் கூட உனக்கு எதிரில் இருக்கவங்க உன்னை குறை சொல்லி உன்னை குற்றம் சாத்துகிறார்கள் என்றால் அப்போது நீ அமைதியாக இருந்துரு. ஏன்னா அவர்களுக்கு தன் தவறை புரிய வைக்க இந்த சாயப்பா நான் இறங்கி வருவேன். உன் வாழ்க்கையிலேயும் நீ எதிர்பார்த்தபடி உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்வில் நிச்சயமாய் நடத்தி முடிப்பேன். ஓம் சாய்ராம்.